அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஃபைல் என்னுடைய டேபிளில் தான் இருக்குன்றதுனால ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஊர் அம்மன் அருளால் நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும். திவாகர் சார், மீனா உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். நாங்கள் போயிட்டு ஷுவர். வா மீனா, போகலாம். வர ரமா, ஒரு ஆண்மனுக்கு தேவை வீரமா விவேகமா? வருமானம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இதுல இல்லையே. மடி, என்ன பண்ணிட்டு இருக்க? படிக்கிற பொண்ணை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறே. உனக்கே அது முட்டாள்தனமா தெரியல? கொஞ்சம் வாய முடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? அம்மாடி, திருவிழா நடந்துட்டு இருக்கு. உன் வயசு பிள்ளைங்கள அங்க போய் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் போய் கலந்துக்க வேண்டியது தானே? இல்லம்மா, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ நல்லா படிக்கிற பிள்ளையாச்சம்மா. ஒரு நாள் 2 நாள் படிக்கலன்னா ஒன்னாயிடாது. நீ போய் கலந்துக்க போ. நிஜமாவா சொல்ற? இதுல என்னடா உனக்கு சந்தேகம்? நிஜமா தான் சொல்றேன். என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. அப்படின்னா நீயும் வாமா. உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, என் அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. ப்ளீஸ்மா, வாமா. வேண்டாரம்மா, என்னை விட்டுடு. ஏமா வரமாட்டேங்கிற? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கோயில் திருவிழான்னு இல்ல, எந்த ஃபங்க்ஷன்லயுமே நீ கலந்துகிட்டது இல்ல, ஊர்ல நடக்கிற எந்த சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டது இல்ல. ஏமா இப்படி ஒதுங்கி ஒதுங்கி வாழற? உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாது கலந்துக்க கூடாதா? வாயேம்மா. இல்ல ரம்மா, எந்த சந்தோஷத்திலையும் என்னால கலந்துக்க முடியாது. நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் மனசு இடம் கொடுக்காது. ஏமா? எனக்கு நடந்த துரோகம், அதனால நான் அடைஞ்ச ஏமாற்றம், இதெல்லாத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நான் எடுத்த வைராக்கியம், இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலதான் என்னால எந்த சந்தோஷத்திலையும் கலந்துக்க முடியலம்மா. என்ன விடுமா, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது என்னோட தலைவிதிம்மா. நீ சின்ன பொண்ணு, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவ. நீ போய் சந்தோஷமா கலந்துக்கம்மா, போ. கண்டிப்பா போறேம்மா. என்னைக்கு உன் லைஃப்ல நடந்த துரோகம், ஏமாற்றம் இதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேனோ, என்னைக்கு உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறேனோ, அன்னைக்கு நான் திருவிழால கலந்துக்கிறேம்மா. அது வரைக்கும் எனக்கும் எந்த திருவிழாவும் கிடையாது, எந்த சந்தோஷமும் கிடையாது. சத்தியமா சொல்றேம்மா, நீ என் பொண்ணா பிறந்ததுக்கு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். சரோஜா, சரோஜா, வா பொண்ணம்மா, வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? சரோஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. சரோஜா, ஒரு தட்டை எடுத்துட்டு வாமா. எதுக்கு? நீ முதல்ல கொண்டு வாமா, அப்புறம் சொல்றேன். நீ போய் தட்டை எடுத்துட்டு வா. என்னப்பா சாரதி, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல், நல்லா இருக்கேன். கொடு. குடுமா, இத பிடிங்க. இந்த சரோஜா, என்ன பொண்ணம்மா இது? ஒண்ணுமில்லம்மா, இந்த திருவிழா சமயத்துல 10 குடும்பங்களுக்கு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்கறதா வேண்டிக்கிட்டோம். அதான் உங்க குடும்பத்துக்கும் கொடுக்கலாம்னு வந்தோம். எனக்கு எதுக்கு பொண்ணுமா இது? என்னை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. இருக்கட்டும் சரோஜா, எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதா சந்தோஷம். வாங்கிக்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சரோஜா. இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, சாப்பிட்டு தான் வந்தோம். இருங்க, ஆ? சின்ன டவுட்டு. இதெல்லாம் நீங்க வாங்கினது தானே? இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம்தான். பாழா போன இந்த சந்தேகம்தான் பல குடும்பத்தில் போந்து எல்லாரையும் பாடாப்படுத்துது. நல்ல காலம் சரோஜா அவங்க மேலே சந்தேகப்படல, ஆனால் நான் அவங்க மேலே சந்தேகப்பட்டேனே.
அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன விஷயந்தான், நேராக பூஜை ரூமுக்கு போய் இதெல்லாம் சாமி முன்னால் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் தான் வாங்கினீங்கன்னு சத்தியம் பண்ணுங்கள், நானும் நம்பிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒரு சின்ன சத்தியம் தானே, அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை எந்த உறுத்தலும் இல்லாமல் நாங்களும் உடுத்திக்குவோம்ல. ஆக மொத்தம் உங்களால் சத்தியம் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரல. உண்மையை நான் சொல்லட்டுமா? இந்த திருவிழா சமயத்தில் கலந்துக்க முடியாமல் நான் கஷ்டப்படுறோமேன்னு இவங்க அண்ணி மனசிறங்கி வாங்கி கொடுத்ததை நீங்கள் வாங்கி கொடுத்ததா போய் சொல்கிறீங்க. அதனால தான் சத்தியம் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க, கரெக்டா? சொல்லுங்க, இவர் சொல்றது உண்மையா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க, இவர் சொல்றது உண்மையா? ஆமா சரோஜா, அவர் சொல்றதா உண்மை. உங்க அண்ணி தான் இதெல்லாம் எங்க கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், ஏன் எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? ஏன் போய் சொல்றீங்க? இந்தங்க சரோஜா, இப்போ ஏன் அழற? அதான் உண்மையை கண்டுபிடிச்சு வந்து சொல்லிட்டேன்ல. உங்களுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? அது ஒன்றும் இல்லைம்மா, அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் கைமாத்தான் வாங்கியிருந்தேன், இன்னொரு 500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் ரவுண்டாக திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்காக போனேன். போன இடத்துல இவளோட அண்ணி அங்கே வந்து இதை இவங்ககிட்ட கொடுத்து இது இவங்க நம்ம கொடுக்குற மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன செட்டப் பண்ணுறாங்கன்னு நைஸாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். என்ன அப்படி பார்க்குற? நான் ஏமாத்துருவேன், சீட்டு, ஃப்ராடு, 420 ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். எந்த விஷயத்தில் தெரியுமா? உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருந்தோம் அது வேண்டான்னு வைராகமாக நிற்கிற பாரு, அந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். என்னடா சாத்தான் வேதம் ஓதுன்னு பார்க்குறியா? தெய்வமே சில சமயம் கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சாத்தான் ஒரு நாள் வேதம் ஓதுனா தப்பு இல்லை. அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. இந்த ஒரு விஷயத்துலயாவது அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நீங்க சந்தோஷம் தாம்மா படணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. அப்பா, அப்பா, என்னம்மா? வெளியே எங்கேயாவது போக போறீங்களாப்பா? ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணுறேன், வந்தா வெளியில் போவேன். ஏன் ஏதாவது கடைக்கு போகணுமா? கடைக்கு இல்லப்பா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கா? யாருக்கு உடம்பு சரியில்லை, உனக்கா அம்மாவுக்கா? ஏன்பா, யாருக்காவது உடம்பு சரியில்லைனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? சாதாரணமாக போகக்கூடாதா? சாதாரணமாக கோவிலுக்கு தான் போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கா போவாங்க? என்ன விஷயம் சொல்லு. அவர் வேற ஊர்ல இல்ல, ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது ஏதுன்னு நம்ம போய் பார்க்க வேணாமா? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒரேடியா இன்ப அதிர்ச்சி தர. உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான்ப்பா. இப்போ நீங்க வரீங்களா இல்லையா? நான் ஒரு ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா, வேணும்னா அம்மாவை கூட்டு போ. இத பாருங்க, உங்களுக்கு அவ கூட போகணும்னு அக்கறை இருந்தா போங்க. அதை விட்டுட்டு அம்மாவை கூட்டிட்டு போ, ஆட்டுக்குட்டி கூட்டிட்டு போன்னு ஐடியா எல்லாம் ஒண்ணு கொடுக்க தேவையில்ல. எப்போ மிஷினை மாட்டினமோ அப்ப மாட்டாத, எப்ப மாட்டக்கூடாதோ அப்ப மாட்டி என் கழுத்தாரு. ஆமா போலாம். ஆமா, இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அது முதல்லயே செஞ்சிருக்கலாம்ல. செஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு புத்தி இல்லையே. புத்தி இருந்தா உன்னை கட்டிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுவனா? இங்க பாருங்க, நான் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலனா உங்களை நாய் கூட சேர்ந்து இருக்காது. நாகலட்சுமி, அப்பா போதும்பா. அம்மா, உன் பட்டிமன்றம்லாம் வந்த பிறகு வச்சுக்கலாம், டைம் ஆகுது, கிளம்புங்க. நான் போய் ஷைலஜாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஷைலஜாவியா? எதுக்குமா? என்னப்பா அது? ஷைலஜான்ற பேரை கேட்ட உடனே உங்க மாப்பிள்ளை மாதிரியே நீங்களும் துடிக்கிறீங்க. நான் ஒன்னும் அவ கூட சண்டை போடுறதுக்கு போல, சாதாரணமா பார்க்க தான் போறேன். என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். வாமா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். இந்த காரை கொஞ்சம் உள்ள பார்க் பண்ணிடுறீங்களா? சரிங்கம்மா. ஷைலஜா எங்க இருக்காங்க? கார் ரூம்ல தான் இருக்காங்க. வாங்கப்பா. இங்க பாருங்க பவானி, இதுல சைன் வாங்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே. வாங்க வாங்க. என்ன காத்து இந்த பக்கம்லாம் வீசுது? இன்னைக்கு வீட்ல பூஜை பண்ண பிரசாதமா சக்கரை பொங்கல் பண்ணிருந்தேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரா இருந்தா அவர்கிட்டயே கொடுத்து உங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிருப்பேன். அவர் வேற ஊர்ல இல்லையா? நீங்களாவது ஊர்ல இருக்கீங்களான்னு பாத்துட்டு வரலான்னு அப்பதான் சொன்னாரு. அதனாலதான். யார் சொன்னாங்க? பாசத்தோட என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீங்க சக்கரை பொங்கல் சாப்பிடுவீங்கல்ல? பிரசாதம் நினைச்சு சாப்பிடலனாலும் ஒரு தங்கச்சிக்கு அக்கா கொடுத்ததை நினைச்சு கண்டிப்பா சாப்பிடுறேன். தேங்க்யூ. வாவ், சூப்பரா இருக்கு. ஷைலஜா, நீங்க டெல்லிக்கு போலியா? டாக்டர் சிவாக்கு மட்டும் தான் இன்விடேஷன். அது மட்டும் இல்லாம நானும் இல்ல சிவா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் இல்லையா? அதான். பவானி, இந்த பிரசாதத்தை நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க, சரியா? நீங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. சார், இங்க சிகரெட் பிடிக்க கூடாது சார். சரி, வெளில போய் பிடிச்சிட்டு வா. யாருமே இங்க சிகரெட் பிடிக்க கூடாது சார். ஏன்? இது ஹாஸ்பிட்டல். உனக்கு இது ஹாஸ்பிட்டல்னு தெரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியுமா? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஹாஸ்பிட்டல்ல சிகரெட் பிடிக்க கூடாதுங்கிறது சட்டம். யாருக்கு யாரா சட்டம் போறது? இங்க டாக்டரா இருக்கால ஷைலஜா, அவளோட ஹஸ்பண்ட் தான். நீங்க யாரா இருந்தா என்ன சார்? சிகரெட் பிடிக்க கூடாதுன்னா பிடிக்க கூடாது. உன் பேர் என்ன கண்ணா? எதுக்கு? அடுத்த தடவை நான் வரும்போது நீங்க இருக்க மாட்டேன். வினோத் எப்படி இருக்கா? அவனுக்கு என்ன, நல்லா படிக்கிறான். அவங்க அப்பா மாதிரி அவனும் நல்ல பிரில்லியன்ட். ஹாய் ஷைலு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அடி பாவி, வெளியில போன புருஷன் எப்போ வருவான்னு ஒவ்வொரு பொண்டாட்டியும் வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நீ தான் வீட்லயே இருக்கிறது இல்லையே, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் உன்னை பார்க்க வந்தா எதுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு கேட்கறியே? நல்லா இருப்பியா நீ? பாருங்க சார், இப்படி ஒரு பொண்டாட்டி என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிறதுக்கு போன ஜென்மத்துல நான் எக்கச்சக்கமா புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். டாக்டர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன டாக்டருக்கே சர்டிபிகேட் கொடுக்குறீங்க? ஏய் ஷைலு, நான் உன்னை என்னமா நினைச்சேன்டி? சப்போர்ட்டுக்கு பெரிய பெரிய ஆளெல்லாம் கூட வச்சிருக்கேன். நான் தான் யாருமே இல்லாம அனாதையா நிக்கிறேன். சும்மா நடிக்காதீங்க. நீங்க கேட்ட பணம் தரலன்னு ரவுடிங்ல வச்சு கட்டின பொண்டாட்டியே மிரட்டுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க நல்ல புருஷனாவும் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல மனுஷனாவும் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, உங்களை கடைசியா வார்ன் பண்றேன். இனிமே எவனாவது என் வீட்டுக்கு வந்து தொல்லை கொடுத்தான், உங்க அத்தனை பேரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், என்னடி செல்லம் இது? போலீஸ் அதுன்னு குழந்தை மாதிரி பயன்படுத்துற? இங்க பார், போலீஸுக்கே மாமூல் கொடுக்கிற தாதா கவர்மெண்ட் அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காத. வச்சுக்கிட்ட தலைமுடிய சிவிரா மாதிரி உன் தலைய சிவிடுவாங்க. ஜாக்கிரதை. பாத்தியா, தேவையில்லாம அவங்க பயப்படுறாங்க. இதுக்குதான் நான் எதுவுமே பேசுறதே இல்லை. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த அமௌண்ட்டை கரெக்டா செட்டில் பண்ணிட்டேன்னா உன் வழிக்கே வரமாட்டாங்க. யார் வழிக்கு யார் வருதுன்னு இப்ப முடிவு பண்ண முடியாது. டெல்லில இருந்து சிவா வரட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏய், யார் விஷயத்துல யார் நீ தலையிடுறது? புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட அவன் யாரு? தேவையில்லாம அவரை பத்தி அனாவசியமா பேசாத. சிவா என்னோட வெல் விஷர். அது மட்டும் இல்ல, எனக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கிற கேர்டேக்கர். இன்னாடி இது குத்துக்கல்லாட்டம் புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு ஆம்பளைய பார்த்து வெல் விஷர் கேர்டேக்கர்ன்றிய வெக்கமால உனக்கு? இதுல என்ன வைக்க வேண்டியிருக்கு? கட்ட புருஷ கண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணா என்ன நான் காப்பாத்திக்க வேண்டாம்? பாத்தீங்களா சார்,
ஒரு புருஷனை பார்த்து பொண்டாட்டி என்னெல்லாம் கேள்வி கேட்கற பாருங்க. பார்த்தா ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவ்வளவு மாதிரி நான் டாக்டருக்குலாம் படிக்கல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவகிட்ட எதையுமே மறைச்சு நான் கல்யாணம் பண்ணல. என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் இவங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இவளும் சம்மதிச்சாலே. ஒரு பிசினஸ்னு இருந்தா குடுக்கல் வாங்கல் இருக்க தானே சார் செய்யும். அதுக்கு உதவி பண்ணலன்னா இவெல்லாம் என்ன சார் பொண்டாட்டி? ஒரு புருஷன் பொண்டாட்டி உண்மையா இருக்கிறதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்ல, வேற எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது எதுவுமே உன்கிட்ட இல்ல. எதிரி இல்ல, எதிரி இல்ல. என் மேல அன்பு இல்ல, என் மேல பாசம் இல்ல, என்னோட பந்தம் இல்ல, என்ன சொந்தம் கூட நினைக்கிறது இல்லையே. நீ இதெல்லாம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? நான் அப்படி நினைக்கலையே. எனக்கு உன் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, பந்தம் இருக்கு, சொந்தமும் இருக்கு. பேக்ல அமௌண்ட்டும் அவ்வளவுதான் இருக்கு. நீ எதையெல்லாம் இல்லைன்னு சொன்னியோ எல்லாமே இருக்கு. இப்போதைக்கு எனக்கு இது போதும், நான் கிளம்புறேன். ஆனா தேவைப்படும் போது கண்டிப்பா வருவேன். அப்புறம் பெருசு, இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் நல்லது இல்ல, புரியுதா? ஷைலஜா ப்ளீஸ் அழாதீங்க. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், வந்த உடனே பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம். சிவா வர வரைக்கும் எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்குக்கா. சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு துணையா இனிமே அப்பா வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. என்னப்பா நான் சொல்றது? இல்லம்மா, நான் வந்து இங்க என்னப்பா சும்மா தானே இருக்க போறீங்க? வரீங்கல்ல? பாரு, வரீங்க. அப்பாவே சரின்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தைரியமா இருங்க, உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். வாப்பா, வரோம். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்ன